S.R.K. G to 12 standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. S.R.K Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Very good morning to all the viewers. எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது நல்லா படிச்சிருப்பீங்க, கொடுத்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அதே போல் இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அதாவது என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறோம் அதெல்லாம் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கிங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போதே நம்ம சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரூலில் என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். கிராமர்ஸ் ரூலில் பொறுத்த வரைக்கும் x கண்டுபிடிப்பாங்க del 1 by del, y equal to del 2 by del and z equal to del 3 by del. del not is equal to 0, அதுவும் not equal to 0, determinant value find out பண்ணுறது. அடுத்து Gaussian elimination method. அடுத்தது linear என்னது ரேங்க் மெத்தடில் கன்சிஸ்டன்சி வச்சு சொன்னோம், அதுக்கு உண்டான நோட் கண்டிஷன். இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் டு ரேங்க் ஆஃப் ஏ பார் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் தென் த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். இது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் டீச் பண்ணும்போது இதனுடைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன் எப்படி வருன்றதை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் எப்படி கம்மியாக இருக்கும், எதில் ஈக்குவலன்ஸாக இருக்கும், எது நாட் ஈக்குவலன்ஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இன்கன்சிஸ்டன்ட் வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, மற்ற இடத்துலாம் கன்சிஸ்டன்ஸ் தான் வரும். ஏன்னா இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அது புரியுதா? அதுக்கு அடுத்ததாக ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் இதை எப்படி நம்ம வேரியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது? ஹோமோஜீனியஸ்னாக்கா it is equivalence to 0, non-homogeneous naka it is not equal to 0. அதான் எனக்கு ஏதோ சம் வேல்யூ இருக்கும் அந்த இடத்துல. அது ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னாலே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ax is equal to 0ன்னு சொல்லுவாங்க. has the trivial solution and non-trivial solution. இதுதான் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. அதுக்கு நடுமதியில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. adjoint of a square matrix. adjoint of a square matrixக்கு நம்ம என்ன டெஃபினிஷன், இது உனக்கு இம்பார்ட்டன்ட் ஒன், நீங்கள் ரைட் பண்ணி ஆகணும். என்ன ரைட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, let A be a square matrix of order n, then the matrix of a cofactor of A is defined as the matrix obtained by replacing each element of Aij of A with the corresponding cofactor of Aij. The adjoint of a matrix A is defined as the transpose of the matrix of cofactor of A. It is denoted by adjoint of A ன்னு சொல்லிக்கலாம். இது நம்ம டெஃபினிஷன்ஸாக கொடுத்துக்கிறத நம்ம ப்ராப்ளம்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம புக்கில் இருக்குது நோட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. adjoint of A is a square matrix of order n and adjoint of A equal to Aij the whole transpose. இது எதனோட ஈக்குவலன்ஸாக இருக்குன்னா மைனஸ் ஆஃப் த டேர்ம், அதாவது கோஃபேக்டர் ஆஃப் த டேர்ம்ஸ் -1 whole power I plus j mij whole transpose. In particular, in adjoint of A is a square matrix of order 3 is given below. எனக்கு ஒரு adjoint of A matrixல given 3 order 3 இருந்துச்சுனாக்கா அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதை கொடுத்துருக்காங்க. adjoint of A equal to m11 minus m12 அடுத்து plus m13. இது that is mean for first row and first column, first row second column and first row third column. அந்த ஆர்டரில் second row first column, second row second column and second row third column, third row first column and third row second column and third row third column. இந்த ஆர்டரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த ஆர்டரில் ஆல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸினுடைய ஆர்டர். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் எனக்கு எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா A11 A12 A13 அதை அகைன் நான் டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறேன். அந்த டிரான்ஸ்போஸ் பண்ண ஆர்டருக்கு ஈக்குவலன்ஸாக adjoint of A கிடைக்கும்ன்றதை ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ராப்ளம்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் மச் பெட்டராக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் கொடுத்துருக்காங்க. என்ன தியரம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த தியரம் படிக்கணும். ஃபார் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A of order n இருந்துச்சுன்னா A into adjoint of A equal to adjoint of A into A equal to modulus of A I n.
அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரிசல்ட்டாகவே சொன்னேன். அந்த ரிசல்ட்டை இங்கே எப்படி நமக்கு ப்ரூஃபாக கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரூஃப் எப்படி கொண்டு வர போகிறோன்றது தான் வில் பி கன்சிடர்ட். ப்ரூஃபில் என்ன பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார் சிம்பிளிசிட்டி we prove the theorem for n equal to 3. n equal to 3ன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ ஒன்லி consider A matrix will be எப்பயுமே நம்ம டிஃபைன் பண்ணுற மேட்ரிக்ஸ் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும். அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் A11, A12, A13 and A21, A22, A23, A31, A32, A33. இது மேட்ரிக்ஸினுடைய ஆர்டரில் எப்பயுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இது ஆர்டரில் ரைட் பண்ணும்போது தென் வி கெட் இந்த ஆர்டரில் சொல்லியிருக்காங்க பார் மாடல்ஸ் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா A11 A இன்ட்டு capital letter A11 plus in the order will be defined that is equivalence to 0, that is equivalence to 0. இது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா from the determinants value அந்த ஆர்டரில் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் ஏ, அடுத்து மாடல்ஸ் ஆஃப் ஏ அண்ட் மாடல்ஸ் ஆஃப் ஏ. இந்த ஆர்டர் புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டரில் எடுத்துகிட்டு by using the equation we get அதை நான் ஒரு ஈக்குவேஷன்ஸில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் adjoint of A matrix will be defined about adjoint of A matrix equivalence to that is A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. இது எல்லாமே எனக்கு that is ப்ராடக்ட் பண்ண எனக்கு ஈக்குவலன்ஸ் மாடல்ஸ் ஆஃப் ஏ அதுதான் நான் ஈக்குவேஷன்ஸ் எடுத்துருக்கோம். மற்றதெல்லாம் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இந்த ஆர்டரில் கிடைக்குதுன்னா இதில் எல்லாத்துலேயுமே எனக்கு டயக்னலில் பாருங்கள் எல்லாமே காமனாக இருக்குது. மாடல்ஸ் ஆஃப் ஏ வெளியில் எடுத்துட்டாக்கா தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு 1 1 1. இது எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தட் இஸ் ஏ யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அப்போ therefore மாடல்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு I3ன்னு சொல்லிக்கலாம். அதே போல் தான் adjoint ஆஃப் ஏ இன்ட்டு ஏக்கும் எனக்கு ஈக்குவலன்ஸாக வரும். அதுவும் எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆல் த டேர்ம்ஸ் வில் பி ஈக்குவலன்ஸாக இருந்துச்சுன்னா therefore by equations 1 and 2 we get a into adjoint of a equal to adjoint of a into a equal to modulus of a into I3. இது நம்மளுடைய ப்ராப்ளம்ஸில் கொடுத்த தியரம்ஸாக, அதாவது இந்த தியரம்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இதை நம்ம அப்படியே ப்ராப்ளம்ஸாக பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் டைப் கொஸ்டின். இஃப் ஏ இஸ் ஏ சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n then modulus of a equal to 0 and so that is also எனக்கு என்னவா கிடைக்கும்னா 0n இருக்கும். denotes சொல்லியிருக்காங்க பார் where 0n denotes 0 matrix of order n. எல்லாமே எனக்கு ஆர்டர் வந்து 0 இருக்கும். சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுனாக்கா அது நம்ம எடுக்கும்போதே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு எடுக்கிறதுனால தான் எனக்கு ஐஎன்ன்றது வருது. மாடல்ஸ் ஆஃப் ஏன்ற ஆர்டரில் எடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த விதத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். அந்த ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு ஈஸியாக அதாவது எத்தனை தடவை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அத்தனை தடவை உங்களுக்கு மெமரியில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகும். ப்ராப்ளம்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கனாக்கா மேக்ஸிமம் நம்மளால் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் 1.1. If A matrix ஒன்று கொடுத்துருக்காங்க, verify that A into adjoint of A equal to adjoint of A into A equal to modulus of A into I3. இதை நான் வெரிஃபை பண்ண போகிறேன்னா மொத்தம் எத்தனை ரிசல்ட்ஸ் நான் வெரிஃபை பண்ண போகிறேன்? ஒன் ஆஃப் த ரிசல்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன். இந்த மூணுத்தையும் நான் ஈக்குவலன்ஸுன்றதை வெரிஃபை பண்ணி காமிக்கணும். அப்போ கிவன் கொடுத்துக்கிறேன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்க போகிறேன். அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கினாக்கா அதுக்கு மாடல்ஸ் ஆஃப் ஏ, மாடல்ஸ் ஆஃப் ஏனாலே 2 வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணோம். மாடல்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவலன்ஸ் டு 2 வெர்டிக்கல் லைன். அந்த வெர்டிக்கல் லைனுக்குள்ளார வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிங்க. 8 minus 6 2 அண்ட் நெக்ஸ்ட்டு -6 7 -4 அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 2 -4 3. ஓகே, இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஒன் ஆஃப் த வேல்யூஸ் ரோஸை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆல்ரெடி 11th நம்ம பார்த்துருக்கோம். அந்த இதை பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அப்போ 8 இன்ட்டு ஃபஸ்ட் ஒன் அது 7 3s are 21 மைனஸ் நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். அப்போ 4 4s are 16. அடுத்ததாக செகண்ட் டேர்ம் எப்பயுமே நெகட்டிவில் வரணும். அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது, +6 மாறிடும். அப்போ தேர்ஃபோர் மல்டிபிள் எடுக்கும்போது இனி -6 இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா -18. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு மைனஸ் நெகட்டிவ் ஒரு ஃபார்முலாஸில் நெகட்டிவ் இருக்குது. 2 4s are 8
இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 8 மாறிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் 2 இன்ட்டு -6 இன்ட்டு -4 ப்ளஸ் 24. அடுத்ததாக நெகட்டிவ் ஒன்று ஃபார்முலாஸ்லேயே வரும், 2 7s are 14. அப்போ therefore that is equivalence to, இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கனாக்கா உனக்கு ஆன்சர்ஸ் என்னவா கிடைக்குன்னா it is equivalence to 0ன்னு கிடைக்கும். அப்போ modulus of A equal to என்னன்னு கிடைக்குது பாருங்கள், 0ன்னு ஃபார்ம் ஆகுது. அப்போ 0ன்னு ஃபார்ம் ஆச்சுனாக்கா that is a singular matrix, இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா? it is a singular matrix. it is a singular matrix. Okay, இதில் definitions of adjoint of A we get using in the term. adjoint of A எப்படி யூஸ் பண்ணுறாங்க? அப்போ modulus of A in terms of ஒரு இதனுடைய கோஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுறது, அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அந்த ஆர்டரில் யூஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் புரியலைனாலும் it will be use the condition. என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி adjoint of A கண்டுபிடிக்க போகிறோம், ஒவ்வொருத்துக்கும் டிட்டர்மெண்ட் எடுத்து கண்டுபிடிக்கிறது. அந்த டிட்டர்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது will be use the term. ஏன்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் மட்டும் adjoint of Aல கண்டுபிடிச்சி சொல்கிறேன், அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. 8 -6 2 and -6 7 -4 2 -4 3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதான் என்னுடைய மேட்ரிக்ஸு. இதில் நான் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எழுத போகிறேன்னாக்கா இந்த ரோ காலம்ஸையும் இந்த ரோஸையும் நான் எலிமினேட் பண்ணிவிடுவேன். மீதி இருக்கிற இந்த 2 × 2 மட்டும் என்ன பண்ணுவோம்னா க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 7 3s are 21 minus into minus ப்ளஸ்ஸு 4 4s are 16. அப்போ 21 - 16 அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. அதே செகண்ட் ஒன் திங்ஸ் அதே போல் சேம் என்ன எழுதலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் இந்த டேர்ம் சொல்லியிருக்காங்க, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதே சேம் 8 -6 2 -6 7 -4 and 2 -4 and 3. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எந்த எலமெண்ட்டை நான் எடுக்கிறேனோ அந்த இதுவும் ரோஸு அண்ட் காலம்ஸை நான் எலிமினேட் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்கிற 2 × 2 நான் மல்டிப்ளை பண்ணுவேன். நெகட்டிவ் இன்ட்டு பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 6 3s are 18. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 2s are 8. அப்போ -18 + 8 வந்துடுச்சு. இதுக்கு adjoint of Aன்றதுனால இங்கே என்ன இருக்குன்னா நெகட்டிவ் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் ஒரு டேர்ம்ஸாக நான் கண்டுபிடிச்சி எழுதேன். லாஸ்ட்டாக டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அதான் என்னுடைய கிவன் adjoint of A அந்த ஆர்டரில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ adjoint of A will be find out பண்ணுறது உங்களுக்கு இதுலேருந்தே புரியும்னு நினைக்கிறேன். அப்போ adjoint of A கண்டுபிடிச்ச ரிசல்ட்டை வச்சு யூஸ் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் அதுதான் என்னுடைய adjoint of A. ரெண்டுத்தையும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி யூஸ் த 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம். இனி 8 5s are 30 and மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 6 10s are 60 2 10s are 20. எல்லாத்தையும் ஆட் பண்ணி வேல்யூஸை ரைட் பண்ணிக்க வேண்டியதான். அதே போல் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் ஆர்டராக மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணி வர வேல்யூ எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்குன்னா 0 மேட்ரிக்ஸாக வருது. அப்போ 0 × I3 = modulus of A. ஆல்ரெடி நம்ம இதுதான் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா modulus of A வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் modulus of A × I3. இட் இஸ் ஏ நல் மேட்ரிக்ஸ் இன் ஆர்டரில் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சிமிலர்லி வி கெட் இப்போ A × adjoint of A கண்டுபிடிச்ச மாதிரி adjoint of A × A கண்டுபிடிச்சாலும் தட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் ஈக்குவலன்ஸ் டு சேம் ஆர்டர். அப்போ ஆல் த வேல்யூஸ் ஆர் ஈக்குவலன்ஸ்னால என்னுடைய ரிசல்ட் இஸ் வெரிஃபை த ரிசல்ட்டுன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். இதிலேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது இதே மாடலில் இருக்கிற சம்ஸாக இருந்தாலும் சரி இல்லை இதே சம்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். ஓகேவா? அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏ மேட்ரிக்ஸ் A இஃப் adjoint of A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் ஒன்று சொல்லியிருக்கோம். ஃபைண்ட் மேட்ரிக்ஸ் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா adjoint of A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ adjoint of A மேட்ரிக்ஸுக்கு will be take the modulus value. அப்போ அதுக்கு modulus எடுத்தாக்கா ஃபஸ்ட்டு will be expand the ஃபஸ்ட்டு ரோஸ் அந்த ரோவையும் இந்த காலமையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி 2 × 2 மேட்ரிக்ஸை நான் வச்சு நான் செக் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ரோஸு
அந்த சேம் எலமெண்ட் இந்த ஒரு ரோ மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி வில் பி மேட்ரிக்ஸ் எக்ஸ்பேன்ஷன். இட் இஸ் கிரேட்டர் தென் 0ன்னு வருது, கிரேட்டர் தென் 0ன்னு வருதுனால ஸோ வி கெட் த டேர்ம். எனக்கு ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலை. அப்போ அட்ஜாயிண்ட்லேருந்து ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வி யூஸ் த ஃபார்முலா. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலாஸாக யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ஆஃப் மாடலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. கொஷினில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, எனக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்றது உனக்கு முதல்ல தெரியணும், என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்றதே நீ முதல்ல பார்க்கணும். அப்போ எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ மாடலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கும் 1764. அப்போ ரூட் ஆஃப் த டேர்ம்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு ரைட் பண்ணுங்கள். இனி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு இங்கே இருக்க மேட்ரிக்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கோஃபேக்டர் அண்ட் மைனர் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு டேர்ம்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா 2x2 எக்ஸ்பேண்ட் பண்ணி ரைட் பண்ண போகிறேன். 11 7s are 77. ஃபர்ஸ்ட் ஒன் எலமெண்ட் எடுக்கும்போது பாசிட்டிவ், செகண்ட் ஒன் எடுக்கும்போது நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ், அந்த ஆர்டரில் எனக்கு கண்டினியூஸாக வரும். அதை நான் ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் தான் அட்ஜாயிண்ட் எனக்கு கிடைக்கும். அப்போ அட்ஜாயிண்ட் எனக்கு கிடைக்குதுனாக்கா இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரான்ஸ்போஸ் பண்ணி ஆன்சர். இங்கே எனக்கு ரூட் ஆஃப் த வேல்யூஸ் 42ன்னு சொல்லலாம். அப்போ 42 டிவைட் பண்ணும்போது கிவன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டேர்ம். இதுதான் என்னுடைய ஏ மேட்ரிக்ஸ், நான் கண்டுபிடிக்க வேண்டிய ஏ மேட்ரிக்ஸ். இது எனக்கு ரிவர்ஸில் கேட்பாங்க, எப்படி வேணால் கேட்கலாம் கொஸ்டின். ஏ மேட்ரிக்ஸை கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொன்னாலும் இட் வில் பி ஆன்சர் சேமாக தான் வரும். அதனால் எதையும் போட்டு ஒரிட் பண்ணிக்காதீங்க. எப்படி நான் ரிவர்ஸ் போனாலும் எனக்கு இட் வில் பி ஆன்சர் வில் பி கரெக்ட். அடுத்ததாக பார்க்க போகிறது இன்வர்ஸ். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க் கொஸ்டின். இது நீங்கள் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சிமெட்ரிக்னாலே எல்லாருக்கும் தெரியும். அதை இங்கே என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் எனக்கு ஆல்சோ சிமெட்ரிக்ன்றதை இங்கே ப்ரூஃப் பண்ணுறது ஒரு ரிசல்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் இருக்கும்போதே எல்லாருமே இந்த மாதிரி சில செலக்டட் சம்ஸ் சொல்கிறது எல்லாத்தையுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்போ இஃப் ஏ இஸ் எ சிமெட்ரிக் ப்ரூவ் தட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ சிமெட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நான் ஏ நான் சிமெட்ரிக்னு எடுத்தேனாக்கா தென் ஏ டிரான்ஸ்போஸ் எனக்கு என்ன இருக்கும்னாக்கா ஈக்குவலன்ஸ் டு ஏவாக இருக்கும். அண்ட் ஸோ பை த தியரம், நம்ம ஆல்ரெடி படித்த தியரத்தை இங்கே அப்ளை பண்ணுறோம். என்ன தியரம் அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப், இப்போ ஏ டிரான்ஸ்போஸுக்கு நான் அட்ஜாயிண்ட் எடுக்கிறேன். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் த ஈக்குவலன்ஸ் டு இது எனக்கு டிரான்ஸ்போஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ இது எனக்கு என்னவாக கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவலன்ஸ் டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ். எப்படி எடுத்தாலும் இட் வில் பி ஈக்குவலன்ஸ் டு கண்டிஷன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் என்ன கிடைக்குதுனாக்கா தட் இஸ் வில் பி சேம் டைப் ஆஃப் தி ஆர்டர். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ எஸ் சிமெட்ரிக்னு சொல்லி முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஒரு தியரம். அந்த தியரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தியரம் கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ அண்ட் பி ஆர் எனி 2 நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n then adjoint of AB equal to adjoint of B into adjoint of A. இப்போ இந்த ஆர்டரை நல்லா பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், adjoint of AB equal to adjoint of B adjoint of பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரீப்ளேசிங் A by AB in adjoint of A. அதாவது ஏபி இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா ஏன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு அப்போ மாடலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ். வி கெட் த ரிசல்ட். என்ன ரிசல்ட் எனக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஏ என்ன எடுத்தோன்னா ஆஃப் ஏபி இன்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏபி த ஹோல் இன்வர்ஸ். மாடலஸ் ஆஃப் பி இன்ட்டு B inverse modulus of A into A inverse. அதாவது that is mean for இதை modulus split பண்ணிக்கலாம். modulus of A into modulus of B modulus of A inverse B inverse. அப்போ அந்த ஆர்டர் ரைட் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம், இது ரெண்டுத்தையும் கம்பைன். இப்போ இது A inverse அந்த மாதிரி that is equal to adjoint of A. ஆல்ரெடி தெரிஞ்ச equal to of adjoint blah. அப்போ அந்த இன்வர்ஸ் ஃபார்முலாவில் எனக்கு adjoint of A வேணும்னா என்ன சொல்லலாம் பாருங்கள். இங்கே இருக்கிறது டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் மாறும். A inverse into modulus of A. இதை தான் ரீப்ளேஸ் பண்ணி modulus of A into A inverse எப்படி எழுதினாலும் it will be equivalence தான். அப்போ adjoint of A க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், modulus of A A inverse ரீப்ளேஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். therefore adjoint of B into adjoint of A. hence the result is proved. okay.
புரியுதா? ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். 5 மார்க்லையும் கேட்பாங்க, ஆல்ரெடி இல்லைனா 3 மார்க்லையும் கேட்பாங்க இந்த கொஸ்டின். வெரிஃபை த ப்ராப்பர்ட்டி. என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் இங்கே வெரிஃபை பண்ண போகிறேன். என்ன ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண போகிறேன்றதை பாருங்கள். A ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு A டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஃபார் த கிவன் ரிசல்ட் நான் A மேட்ரிக்ஸ் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு டேக் த மாடலஸ் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும்னாக்கா தட் இஸ் A ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் A. அப்போ மாடலஸ் ஆஃப் ஏன்னும் போது 2 9 1 7. 2 7s are multiplication, 2 7s are 14, 9 1s are 9. அப்போ 14 minus 9 is equal to 5. அப்போ 5 என்றது மாடலஸ் வேல்யூ. அப்போ A இன்வர்ஸ் ஃபார்முலாவில் எழுதணும்னாக்கா அட்ஜாயிண்ட் ஆஃப் A நீ கண்டுபிடிக்கணும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா 2 cross 2 மேட்ரிக்ஸில் அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே ஈஸியாக உங்களுக்கு க்ளூ ஒன்று கொடுத்துருக்கேன். அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டயகனல், இது என்னுடைய ஃபஸ்ட் டயகனல். இன்டர்சேஞ்சிங் த ஃபஸ்ட் டயகனல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்ததாக செகண்ட் டயகனலில் பொறுத்த சேஞ்ச் -1 -9. ஆனால் இதை எதையுமே நான் இன்டர்சேஞ்ச் பண்ணல. ஃபஸ்ட்டு டயகனல் மட்டும்தான் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பேன். செகண்ட் டயகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ண மாட்டோம். இதுதான் 2 cross 2 மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தட். அப்போ therefore 1/5 7 -9 -1 2 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் A இன்வர்ஸ். இப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணால் ரோ காலமாகவும் காலம் ரோவாகவும் சேஞ்ச் ஆகும். வில் பி ரைட் வந்துட்டோம். இது ஃபார் த கிவன் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு given A டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ A டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் கொடுத்துக்கிறேன். A மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மாடலஸ் வேல்யூஸ் எடுக்கிறோம். A மாடலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்றது உங்களுக்கு தெரியணும். A இன்வர்ஸ் A டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ். அப்போ A டிரான்ஸ்போஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/மாடலஸ் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ். புரியுதுங்களா? அப்போ அந்த ஆர்டரில் இங்கே வில் பி கால்குலேட்டபிள். அப்போ போத் த ரிசல்ட் வில் பி 1 and 2 ஆர் ஈக்குவலன். அப்போ ரெண்டுமே எனக்கு ஈக்குவலன்ஸ் கிடச்சுன்னா தென் வெரிஃபை த கிவன் ப்ராப்பர்ட்டி. என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் வெரிஃபை பண்ணி ரிசல்ட்டாக சொல்லியிருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா வெரிஃபை த AB த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ். இந்த ரிசல்ட்டை எல்லோரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இது 1 மார்க் டைப்பில் அடிக்கடி கேட்குற கொஷின். இந்த ரிசல்ட்டை 1 மார்க்காக கேட்பாங்க. ஓகேவா? அப்போ 1 மார்க் டைப்பில் AB த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் வித் A மேட்ரிக்ஸ் அண்ட் B மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸை எடுத்துக்க போகிறோம். அப்போ A மேட்ரிக்ஸுக்கு கிவன் கொடுத்துருக்காங்க, B மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ட் பண்ணுங்கள். ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம். அப்போ நான் ரோவை ஃபிக்ஸராக வச்சுருந்தா காலம் வைஸ் நான் மல்டிப்ளை பண்ணிட்டு வருவேன். 0 × -2 0 -3 × 0 0. இது ஃபஸ்ட் ஒன் எலமெண்ட். அடுத்ததாக ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். 0 × -3 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 1s are 3 அப்போ +3. இது செகண்ட் எலமெண்ட். அண்ட் செகண்ட் ரோ வில் பி ஃபிக்ஸட் அண்ட் ஃபஸ்ட் காலம் கூட 1 × -2 -2 4 × 0 0 அப்போ -2 + 0. அண்ட் செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் 1 × -3 -3 4 × -1 -4 அப்போ இது என்னுடைய செகண்ட் ரோ ஆஃப் த எலமெண்ட். That is equivalent to 0 3 -2 -7. இப்போ எனக்கு AB ப்ராடக்டை கவுண்ட் பண்ணியாச்சு. அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால இன்வர்ஸ் ஃபார்முலாவை முதல்ல ரைட் பண்ணுங்கள். AB த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/மாடலஸ் ஆஃப் AB இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் AB. இதை ரைட் பண்ணி எழுதுங்க. அதுக்கு அடுத்ததாக யூஸ் த மாடலஸ் ஆஃப் AB இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. 0 + 6 = 6 அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் 2 cross 2 அதை கிராஸ் மல்டிப்ளை இந்த ஃபஸ்ட் டைம் இன்டர்சேஞ்சிங் அண்ட் செகண்ட் ஐடியல் சைன் வில் பி சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இது முடித்ததுக்கப்புறம் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு அசைன் எடுத்துக்கோ. அண்டு B இன்வர்ஸ் A இன்வர்ஸ் ரெண்டு இது கேட்டிருக்காங்க. நீ எதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஓகே. ஃபஸ்ட்டு A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். A இன்வர்ஸ்னாலும் இதே சேம் ஃபார்முலா தான். 1/மாடலஸ் ஆஃப் A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. எது எழுதுறதா இருந்தாலும் ஃபார்முலா ரைட் பண்ணுங்கள். B இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/மாடலஸ் ஆஃப் B இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் B.
ஓகே, அப்போ அதனுடைய ரிசல்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் ரெண்டுத்தையும் வர்ற ஆன்சர்ஸை கிட்டத்துக்கிற மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இங்கே எப்படி ரோஸ் அண்ட் காலம்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம் அதே சேம் ஆர்டர், போத் ஆர் ஈக்குவலன்ஸ்ன்ற ஆர்டரில் கிடைக்கும். ஓகே, ஆர் அண்டர்ஸ்டுட்? அடுத்ததாக வர ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய்எம் வேல்யூஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? கிவன் ஈக்குவேஷன் ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்டரில் கொடுத்துட்டு எக்ஸ் ஒய்யோட வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ ஃபைண்ட் xi அண்ட் ஒய் such that a square plus xa plus yi2 equal to o2. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நல்லா பாருங்கள். hence find a inverse. எனக்கு ஒரு ஈக்குவேஷனாக கிவன் கொடுத்துட்டு அதில் a inverseயும் மறுபடியும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் a ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன். a ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன்னா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு a ஸ்கொயர்னா இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதுனா இட் வில் பி ராங். a ஸ்கொயர் அப்போ therefore 4 3 2 5. அப்போ 4 3 2 5னா 4 4 16 9 4 25 இப்படி எழுதுனாக்கா இட் வில் பி ராங். உனக்கு அடித்து தான் வைப்பாங்க. மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வர ஆன்சரும் இதுவும் ஈக்குவலாக இருக்காது. அதனால் ஏ ஸ்கொயர்னு சொன்னானாக்கா அதை நீ என்ன பண்ணால் ஏ இன்ட்டு ஏ, அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் எழுதணும். ஏ மேட்ரிக்ஸே மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏ மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். 4 3 2 5 4 3 2 5. அப்போ ஏ கூட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுற அதே ஆர்டரில் பண்ணிங்கன்னா உனக்கு இந்த ஆன்சர் உனக்கு கிடைக்கும். புரியுதா? இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி இதையே நீங்கள் இது பண்ணிங்கன்னா இது ஏற்கனவே கேர்லெஸ் மிஸ்டேக் நிறைய வர இடம் எல்லாமே இதான் பண்ணுவீங்க. ஸ்கொயர்னு வந்தோடனே உள்ள இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ஸ்கொயர் பண்ணி எழுதுறது, அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா மார்க்கே வராது, ஃபுல்லாகவே அடிச்சிடுவாங்க. அப்போ ஏ ஸ்கொயர்னாக்கா ஏ இன்ட்டு ஏ, அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது. அடுத்தது எக்ஸ் இன்ட்டு ஏன்னா இங்கே ஈக்குவேஷனில் ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாமே ஈக்குவேஷனை மாற்றி எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா O2, அதாவது O2நாக்கா தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு நல் செட். அப்போ நல் செட் அப்போ எல்லாமே நான் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எக்ஸோட வேல்யூவும் ஒய் அப்போ சால்விங் மெத்தடில் யூஸ் பண்ணி we get the value of x equal to -9 and y equal to 14. then we get the equation. இந்த ஈக்குவேஷன்லேருந்து அப்போ நான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஏ இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ இன்வர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? கிவன் கண்டிஷன்லேருந்து வர போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 14 in terms of மல்டிப்ளிகேஷனில் இருக்கா? இங்கே ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு நான் எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள், in terms of both the side will be inverse மல்டிப்ளை பண்ணுறேன். அதான் ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஏ ஸ்கொயர்லேருந்து ஒரு ஏ போய்டும், ஏ -9 I2, ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு I2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸாக மாறிடும். இங்கே I2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஏ மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸே வந்துடும். அப்போ 14 ஏ இன்வர்ஸ். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்வர்ஸை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிவர்ஸில் எழுதும்போது 1/14. அப்போ ஏ I2ஓட மேட்ரிக்ஸ் 1 நல் மேட்ரிக்ஸ், அதாவது என்னது யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1 அண்டு ஏவோட மேட்ரிக்ஸ் எடுத்து ரெண்டுத்தையும் சப்ராக்ஷன் பண்ணி ரைட் பண்ணிங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? புரியுதா இந்த ப்ராப்ளம்? ஓகே, நம்ம இதுவரை பார்த்தது எல்லாமே இன்வர்ஸு அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ரூட்டில் ஃபைண்ட் இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னாக்கா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் டு ஜாமெட்ரி ஓரியன்டில் எப்படி வரும் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். Knowledge, confidence. S.R.K Higher Secondary School, Karikalampakam. I know my school, S.R.K. Best of the best is S.R.K. Bright future means S.R.K. Quality S.R.K. Knowledge forever, love forever. Take a friend to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I know my school, S.R.K. Best of the best is S.R.K. Bright future means S.R.K. Quality education S.R.K. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A,
Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. S.R.K Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7.